வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என் மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த வெள்ளிக்கிழமை விடிவதே மிக அழகாய்ப்பட்டது. ஏதோ ஒரு வகையில் ஒருவித பரபரப்பு உள்ளுக்குள். பேக்கிங் செய்து கொண்டிருக்கும் போது அவள் முகத்தில் புன்னகை இருப்பது அவளுக்கே புரிந்தது. அப்பா, வீக்கெண்ட் வரதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நினைத்து கொண்டே காத்திருக்கும் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள் ஷாலோ. 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம். வாட்சில் டைம் தான் கழிகிறதே தவிர அவளை அழைத்து போக யாரும் வரவில்லை. முகம் சுருங்க அவள் நொந்து கொண்டிருந்த நேரம் அவள் பார்வையில் விழுந்தது அந்த கார். இது சித்தப்பாவின் கார் அல்ல, ஆனால் இவளுக்காகத்தான் வருகிறது என்பது தெரியும். சரண் வந்து உன்னை பிக்கப் பண்றேன்னு சொல்லியிருக்காம்மா. அவன் ஆபீஸ்ல இருந்து வர வழிதானே உங்க கேம்பஸ்? சித்தப்பா சொல்லி இருந்தார். வேகமாக வந்து இவள் முன் சட்டென காரை நிறுத்தியவன் அவசரமாக கதவை திறந்து விட்டபடியே சொன்னான். சாரி எஸ்எஸ், டெரிபிளி சாரி. ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். நினச்சதை விட டிலே ஆகிட்டு. இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பாதியில் பிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் எனக்காக இன்னைக்கு கொஞ்ச நேரம் பெரிய மனசு பண்ணி வெயிட் செய் ப்ளீஸ். தென் வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் சொல்லி முடிக்கும்போது இவளுடன் அடையாறில் ஒரு அடுக்குமாடி கட்டிடம் முன் நின்றிருந்தது அவனது கார். ஓட்டமும் நடையுமாக அவளை இழுக்காத குறையாக கூட்டி சென்றவன் லிப்டில் 4வது மாடியில் இருந்த ஒரு பெரிய ஹாலுக்குள் நுழைந்து அதன் ஒரு ஓரத்தில் இருந்த கேபினை திறந்து கொடுத்து, இந்த சிஸ்டத்தை கொஞ்ச நேரம் குடைஞ்சுகிட்டிரு, அதுக்குள்ள வந்துடுறேன். காணாமல் போயிருந்தான். இவளிடம் அவன் ஒவ்வொன்றிற்கும் கெஞ்சி இருந்தாலும் அத்தனை விஷயத்திலும் அவன் மட்டுமே முடிவு எடுத்திருப்பது புரியவே சற்று நேரமானது ஷாலுவுக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக தன்னை அடக்கி கொண்டு அங்கு அமர்ந்திருந்தவள் வெளியே பல ஊழியர்களும் சலசலப்புடன் வெளியேறுவதை கவனித்தாள். அவன் வந்து விடுவான், மீட்டிங் முடிந்து விட்டதே. ஆனால் அவனைத்தான் ஆளை காணோம். நேரம் வழிய வழிய பொறுமை இழந்து கேபினை விட்டு வெளியே வந்தாள். அந்த பெரிய ஹால் முழுவதும் பலர் வேலை செய்வதற்கு அடையாளமாக பல கம்ப்யூட்டர்கள். ஆனால் யாரும் இல்லை. உள் அறையில் இருப்பார்களோ? மெல்ல அங்கிருந்த கதவை சிறிது திறந்து பார்த்தாள். தெரிந்த இடைவெளியில் ஏராளமாய் பூக்கள். ஏன் இன்னுமாய் தள்ளினாள். தரை முழுவதும் மெழுகுவர்த்திகள். இன்னுமாய் தள்ளிவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். சரித்திரன் நின்றிருந்தான். அருகில் ஒரு அலங்கரிக்கப்பட்ட கேக். ஹாப்பி பர்த்டே டு யூ அவன் பாடத் தொடங்க இனம் புரியாத உணர்வில் இவள் மெல்ல கண்களில் இருந்து நீர் வரத் தொடங்கியது. எனக்கு என் அப்பா வேணும், எனக்கு பயமா இருக்கு அப்பா. ரேயாவின் நிலை கண்ட உணர்ச்சி வேகத்தில் புனிதாவிற்கும் கண்கள் கலங்கியது. அம்மா இல்லாத பெண்ணிற்கு தந்தையாவது வேண்டுமே. புனிதாவின் தலையை லேசாக தட்டினான் ஆதிக். அவ கூட சேர்ந்து நீயும் அழுதால் என்ன அர்த்தம் என்பது போல ஒரு பார்வை. சோஃபாவை கண்களால் காண்பித்தான். இன்னும் அழுது கொண்டிருந்த ரேயாவை அணைப்பாய் கூட்டி போய் அதில் அமர்த்தினாள் புனிதா. ரேயுமா, நீயும் கொஞ்சம் ஹெல்ப் செய்தாத்தான் உங்க அப்பாவை சீக்கிரம் காண்டாக்ட் செய்யலாம். ஆதிக் சொல்ல சட்டென அழுகையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் ரேயா. இவன் உண்மையாக சொல்கிறானா, இல்லை வெறும் ஆறுதலுக்காகவா? அவன் விழிகளை படிக்க முயன்றாள். இதற்குள் ஒரு கிளாஸ் தண்ணீரை நீட்டினான். குடி. கடகடவென குடித்துவிட்டு மீண்டுமாக அவசரமாக அவனை பார்த்து கேட்டாள். என்ன செய்யணும் நான்? முதல்ல பயப்படாம நிதானத்துக்கு வா. அப்பதான் அடுத்து என்னன்னு யோசிக்க முடியும். பயமா இருக்குதே. அந்த ஆள் கூட நிறைய ஆள் இருந்தாங்க. அப்பா தனியா போயிருப்பாங்களே. தன் விஷயத்துல அப்பா கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாங்க. எல்லா பயமும் எங்க விஷயத்துல மட்டும்தான். மீண்டுமாய் பயத்தில் நிறைந்தது. குரல் கேவத் தொடங்கியது அவளுக்கு. உங்க அப்பா பயப்படலைனாலே விஷயம் பெருசு இல்லைன்னு தானே அர்த்தம்? அவனின் வார்த்தையில் அப்படித்தானோ என்ற ஒரு எண்ணம் இவளிடம் உதயம். புனி, நீ சித்திக்கு ஃபோன் செய்து சொல்லிடு, நாம வர லேட் ஆகும்னு. இல்லனா அவங்களும் இங்க வராங்களான்னு கேளு. ரேயாவின் கவனம் அவன் பேசிய திசையில் திரும்பியது.
இத்தனை மணிக்கு இந்த மலைப்பாதையில் இவர்கள் இருவருமாய் வந்திருக்கிறார்களே. இதற்குள் புனிதா தன் தாயாருக்கு அழைத்திருந்தாள். அவரோ ரேயாவின் அப்பா திரும்பி வந்து விட்டாலும் கூட காலை வரை ஆதிக்கும் புனிதாவும் அங்கு திரும்பி வர வேண்டாம் என்றவர். தான் தனியாக வீட்டிலே இருந்து கொள்வேன் என்றும் சொன்னார். இல்லையெனில் அவரை அழைத்து வர இப்பொழுது மீண்டுமாக ஆதிக்தானே அலைய வேண்டும் என இங்கு வருவதை தவிர்த்தார். அதோடு ரேயாவிடமும் 2 நிமிடங்கள் ஆறுதலாக பேசினார். உங்க அப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கொடுத்துடு. அவர்கிட்ட உன் பிரச்சனைய சொல்லி உதவி கேட்ட பிறகும் அழுதுகிட்டு இருந்தன்னா அவர் பார்த்துப்பாருன்னு நீ நம்பலைன்னு தானே அர்த்தம். அண்ணா குழந்தை வேண்டி ஒரு நாள் முழுக்க அழுது ஜபம் செய்தாளாம். ஆனா அதுக்கு பிறகு அவ சோகமா இல்லைன்னு சொல்லி இருக்கும். பைபிள்ல ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கொடுத்துட்டா அடுத்து அது அவரோட பிரச்சனைங்கிற மாதிரி விட்டுடணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவளுக்கு குழந்தையை கொடுத்தார் தானே. அது மாதிரிதான் உன் விசுவாசத்தின் படிதான் உனக்கு நடக்கும். அப்பா வந்துடுவார்னு நம்பி நிம்மதியா இருக்கணும். அப்பா வந்துடுவாங்க. நானும் இங்க ஜபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் ஆண்டி. ஒருவித உறுதிக்கு வந்திருந்தாள் ரேயா. அழமாட்டேன், நம்பிக்கையோடு இருப்பேன். நிமிர்ந்து ஆதிக்கை பார்த்தாள். நான் ஏதோ செய்யணும்னு சொன்னீங்களே. அவள் முகத்தில் வந்திருந்த தெளிவு அவனுக்குமே புரிந்தது. அவன் முகத்தில் ஒரு சிறு முறுவல். கண்களால் அவளது வீட்டை நின்ற இடத்தில் இருந்து ஒரு சுற்று சுற்றி பார்த்தான். புனிதாவும் இப்பொழுது அதைத்தான் செய்தாள். இருவரும் முதல் முறை இவள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்பதே இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது ரேயாவுக்கு. இங்க ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கணுமே, இதுவா? அப்பாவின் ஆபீஸ் ரூமை பார்த்து கை காட்டினான். ஆமா, வாங்க. சொல்லியபடி முன் சென்று அவனுக்கு கதவை திறந்து கொடுத்தாள். அப்பா இங்க கொஞ்ச நேரம்தான் இருப்பாங்க, பெரும்பாலும் தூத்துக்குடி போயிருவாங்க. அருகில் இருந்த மேஜை மீதிருந்த புத்தகங்களை நோக்கி சென்றவன், பார்க்கலாம் தானே அங்கிளுக்கு யார் கூடெல்லாம் அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னு பார்த்தால். அவன் சொல்லி கொண்டு இருக்கும் போதே இவளுக்கு சட்டென்று உரைத்தது. அப்பாக்கு ஒரு பிஏ உண்டுன்னு நினைக்க, பேர் கூட சாமுவேலோ இமானுவேலோ. அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். இல்ல, நிஜமாவே ஆபீஸ் விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பிசினஸ்னு கூட சரியா தெரியாது. ஒன்றும் சொல்லாமல் இவளது அப்பாவின் மேஜையை குடைந்தான். இந்த இருக்குது அங்கிள் மீட்டிங் டீடைல்ஸ். இதுல இன்னைக்கு ஈவினிங் ஏதோ சவுந்தர பாண்டியனை பார்க்க போறதா இருக்குது. இப்போ உங்க அப்பா பிஏ நம்பர் வேணும், இல்லைன்னா இந்த சவுந்தர பாண்டிய நம்பரே கிடைச்சாலும் சரி. மாடியில அப்பா பெட்ரூம் இருக்குது. ஆஃபீஸ் ரூம்ல இல்லாத இன்ஃபர்மேஷன் அங்க இருக்குமான்னு தெரியல. ஸ்டில் வா. மேலே சென்றனர் இருவரும். அப்படியே எங்க வீட்டு பிளான் தான் உங்க வீடும். அங்கிள்க்கும் என் அப்பாவுக்கும் நிறைய டேஸ்ட் ஒன்று போலத்தான் இருக்கு. பட் மற்ற விஷயங்களை அங்கிள்கிட்ட பேசணும். அப்பா வரப்போவது உறுதி என்ற ரீதியிலேயே அவனது சொல்லும் செயலும் அமைந்திருக்க அவளுள் வந்திருந்த நிம்மதி வளர்ந்து கொண்டு போனது. சொல்லிக்கொண்டே மாடியின் முதல் அறை வாசலை அடைந்தவன், இதுதான் எங்க வீட்டில் என் பேரண்ட்ஸ் ரூம் என்று கை காட்டினான். இதுதான் அப்பா ரூம், போய் பாருங்க. கதவை திறந்து நுழைந்தவனை தயங்கியபடி பின்பற்றினாள். அங்கு ஒரு முழு சுவர் அளவிலாக இவளது அம்மாவின் புகைப்படம் வால் பேப்பராக, பியானோ வாசிப்பது போல் புடவை கட்டும் அம்மாவின் கொண்டையும் அம்மா பேரழகு. அவன் பார்வையும் அதில்தான் நின்றிருந்தது. உங்க அப்பா அம்மாவுக்கு லவ் மேரேஜா ரேயு? இப்படி இதை பற்றியெல்லாம் இவள் இதுவரை யோசித்ததும் கிடையாது. இவளது அத்தைமார்களும் இதை பற்றி எதுவும் சொன்னதும் கிடையாது. அவர்களுக்கே தெரியுமோ தெரியாதோ, ஒருவேளை மாமாக்களுக்கு தெரிந்திருக்கலாம். இவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவனும் அடுத்து எதுவும் கேட்கவில்லை. அங்கிருந்த செல்ஃபை அவன் குடைய தன் பங்குக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளை குடைந்தாள் இவள். அம்மாவின் பொருட்கள் போலும் டேபிளே அம்மாவுடையதோ? அப்பாவின் இந்த பக்கத்தை இதுவரை இவள் யோசித்ததே இல்லை. அப்பா எப்பொழுதும் ஒரு கடின முகக்காரராகவே இதுவரை தென்பட்டிருக்கிறார். இந்த இவன் அருகில் உலகில் உள்ள அன்பெல்லாம் கண்ணுக்கு தெரியுமோ? ரேயு, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல என்ன இருக்க போகுது என்றவன் திரும்பி இவள் முகத்தை பார்த்து என்ன கண்டானோ? ஒன்றுமே சொல்லாமல் பெட்டுடன் இணைந்திருந்த அந்த டிராவை திறந்தவன், டெலிஃபோன் டைரின்னு தான் போட்டிருக்குது, எதுக்கும் நீ பார்த்து சொல்லேன், பர்சனலா இருந்தா. நான் பார்க்கறதை விட நீ பார்த்த பரவாயில்ல.
தயங்கியபடியே வாங்கி திறந்து அவனிடம் நீட்டினாள். டெலிஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த மொபைல் காலத்திலும் உங்க அப்பா நம்பர்ஸ் நீட்டா மெயின்டைன் செய்யறாங்க. அவன் சொல்லியபடியே அந்த டைரியை திறக்க, அப்பா எல்லாத்திலும் டிசிப்ளின் தான் என்ற ஒரு பெருமையான எண்ணம் மனம் கடக்கிறது இவளுள். இங்க 3 சவுந்தரபாண்டியன் இருக்குது, அதுல அவன் எதையோ வாசிக்க இவளுக்கு பொறுமையின்றி போனது. எல்லாத்தையும் கூப்பிடுங்க. இல்லம்மா, மீதி 2 பேருக்கும் உன் அப்பாவை காணோம்னு நாமளே கூப்பிட்டு சொன்ன மாதிரி இருக்கும். தேவையில்லாம. அதனால் என்ன, பரவாயில்ல, கூப்பிடுங்க ஆதிக். ஒரு கணம் இவளை திரும்பி பார்த்தவன் ஒரு எண்ணை அடைத்தான். அந்த எண்ணம் ஸ்விட்ச் ஆஃப். அதன் அருகில் இருந்த ரெசிடென்ஸ் என்ற எண்ணை அழைத்தான். அப்பா, காரையார் போயிருக்காங்க. திரும்பி வர்ற வழியில மரம் விழுந்து ரோடை பிளாக் செய்துட்டு வர லேட் ஆகும். இல்லைன்னா காலையில தான் வருவேன்னு சொன்னாங்க. ஆமா, ராஜ்குமார் அங்கிள் கூட தான் போயிருக்காங்க. எங்க ப்ராப்பர்ட்டி ஒன்ன அவங்களுக்கு விற்கிறதா பிளான், அதை பார்க்க போயிருக்காங்க என்ற இந்த 2 வரி பதில்களில் அந்த சவுந்தர பாண்டியனின் மகன் இவர்களுக்கு தேவையான விஷயம் சொன்னான். காரையார் முண்டந்துறை புலிகள் சரணாலயத்திற்குள் இருக்கும் ஒரு மலைப்பகுதி. பாதை அடைப்பட்டால் இதுதான் கதி. நிம்மதி நெஞ்சை நிறைத்தது ரேயாவுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவன் அவளை ஒருவித இளகலற்ற முகபாவத்துடன் பார்த்தான். நீங்க செய்த எல்லா ஹெல்ப்புக்கும். அவன் முகபாவத்தில் அப்படியே வாயோடு நின்று போயின வார்த்தைகள். என்னாச்சு? புரியாமல் பார்த்தாள். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியலையே ரேயு. அவன் முகபாவத்தில் எந்த மாறுபாடும் இன்றி உதடசைத்து சொல்ல, கதைகளில் படித்த ஏதேதோ ஞாபகம் வர மிரண்டு முழித்தாள் பெண். சிறு சிரிப்புடன், என் பேரை விட்டுட்டியேன்னு சொன்ன என்றான். அப்பொழுதுதான் சற்று முன்பாக அவனை பெயர் சொல்லி அழைத்திருப்பதே அவளுக்கு உரைத்தது. எப்படி இவளை பயம் காட்டிவிட்டான்? எப்படியும் இவளை விட மூத்தவன். கண்டிப்பாக வேறு யாரையும் இவளால் இப்படி கூப்பிட முடியாது. ஆனால் இவனை வேறு எப்படியும் கூப்பிட முடியாது. புரிந்திருக்குமோ அவனுக்கு? அடுத்த தடவை பேர் சொல்லி கூப்பிடலைன்னா அத்தான்னு 1000 தடவை சொல்ல சொல்லி இம்போசிஷன் கொடுப்பேன். அன்ன சிறகு மென்மை குரலில் சொல்லிவிட்டு அவன் இவளை கடந்து போக, ஆடி மாத காற்று கலவரம் அவளுள். இத்தனைக்கும் இவள் மாமா மகன்களை அத்தான் என்று அழைப்பதுதான். அதற்கும் அண்ணன் என்ற பதத்திற்கும் இன்று வரை வேறுபாடு தெரிந்ததில்லை. ஆனால் இவன் சொல்லிவிட்டு போக புல்லாங்குழலாகி போகிறது தேகம். மெல்ல தயங்கி தயங்கி அவனை பின் தொடர்ந்தபடி இறங்கினாள். அங்கிள் காரையார்ல ஸ்டக் ஆகிட்டாங்க போல, வந்துடுவாங்க. நீ போய் படு புனி. உனக்குத்தான் 11 மணியே கண்ணில் தெரியாதே. அவன் புனிதாவை பார்த்து சொல்லவும் தான் எல்லோரையும் கவனிக்கும் விருந்தோம்பல் வேலை என்று ஒன்று இருப்பதே ஞாபகம் வருகிறது ரேயாவுக்கு. இந்த ரூமை யூஸ் செய்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவசரமாக உபசரித்தாள். இந்த பொண்ணை என்னடா செய்யலாம்? வேணும்னா கட்டி பிடிச்சிட்டு அழறா. வேலை முடிஞ்சதும் மேம்னு சொல்றா. நான் 1000 தடவை இம்போசிஷன்னு சொல்லியிருக்க. நீ உன் பங்குக்கு ஏதாவது வச்சுக்கோ. அவன் படு கேஷுவலாக சொல்லிவிட்டு போக புற ஏறியது ரேயாவுக்கு. விளக்கம் கேட்டால் அத்தான் கதையை புனிதாவிடம் சொல்லவா முடியும்? 1000 தடவையா? அப்படி என்னதான் இருக்கும்? வாய் விட்டு யோசித்தபடி புனிதா சென்றுவிட இவள் ஆப்பசைத்த குரங்கின் பார்வை ஒன்றை அவன் புறமாக வீசிவிட்டு அவசரமாக புனிதாவை நோக்கி போனாள். தூங்குறதுக்கு மட்டும் அவளுக்கு நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். அவளுக்கா செய்ய தெரிஞ்ச ஒரே விஷயம் அதுதான். நீ வா, இங்க கொஞ்சம் வேலை இருக்குது. அவன்தான். அவசரமாக அவனை பார்த்து ஓடினாள். என்னதா இருக்கும்? அவன் டைனிங் ஹாலை கடந்து சமையல் அறைக்குள் செல்ல ரேயாவுக்கு உதறல் எடுத்தது. காஃபி கேட்டால் கூட போட தெரியாதே. ஆனால் அவனோ சமையல் அறையை ஒரு சுத்தி வந்தவன். ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பார்வை பார்த்தான். சாஃப்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குது, எடுத்து வைக்கட்டுமா ஆதிக்? அவளால் முடிந்ததை கேட்டாள். அவன் விழித்த விதத்தில் வந்து ஒட்டி கொண்டது அந்த ஆதிக். அது கடைசியா பார்த்துக்கிடலாம். அதுக்கு முன்னால என்னால தர முடிஞ்சது சுடு தண்ணி தான். என் பேர் சிலருக்கு இவ்வளவு திக்கு திக்குன்னு இருக்கும்னு தெரியாம போச்சே. பை த வே ரேஸ், உனக்கு குக்கிங் தெரியாது தானே? அசடு வழிய ஒரு பார்வை பார்த்தாள். பானுக்கா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. பால் காய சீக்கிரம் பழகிடுவேன். ஏய், என்ன நீ அப்படி இல்லாம அவசரப்பட்டு எதையும் செய்துடாத. பொண்ணுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு ஹஸ்பண்ட் கையால தான் இதெல்லாம் கத்துக்கிடணும்.
அப்பதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விரிந்த கற்பனைக்கு விலங்கிட வழி தெரியவில்லை அவளுக்கு. ஓகே, ஆந்த கண்ணை ஆப்பிள் சைஸுக்கு விரிக்க முடியும்னு அத்தானுக்கு புரிஞ்சிட்டது. அது அப்புறமா கவனிப்போம். முதல்ல இப்படி உட்காரு, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சமையலறை மேடையில் ஒரு இடத்தை காண்பித்தான். அவள் பே என்ற பார்வை ஏற ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ற அவனது அடுத்த கேள்வியில் காணாமல் போயிருந்தது. அவசரமாக அங்கு ஏறி அமர்ந்தாள். இதற்குள் அவன் தேங்காயை எடுத்து உடைத்து தண்ணீரை எடுத்து அவளிடம் நீட்டினான். பிடிக்குமா? என் வீட்டில் இதுக்கு சண்டை போட்டுப்போம் நானும் சிமியும். எப்ப தேங்காய் உடைக்காங்க, எப்ப சட்னி அரைக்காங்கன்னு எனக்கு எங்க தெரியும்? இவள் என பார்த்து கொண்டிருந்த 2 நிமிடத்தில் சட்னி அரைத்து தோசை வார்த்து அதை ஒரு தட்டிலிட்டு அவள் கையில் வைத்தான். தட்டை பிடித்து கொண்டாலும் செய்வதறியாது அவனை பார்த்தாள். இவள் வீட்டில் வந்து இவளுக்கு இத்தனை மணிக்கு சமைத்து இருந்த மனநிலையில் இவள் மாலை வீட்டுக்கு வந்ததிலிருந்து எதையும் சாப்பிடவில்லைதான். இருந்தாலும் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா ஊட்டிதான் விடணும் அவன் சொல்லவும் அவசரமாக அதை பீய்த்து வாயில் போட்டு கொண்டாள். அவள் சாப்பிட தொடங்கவும் அவள் தட்டிலிருந்து ஒரு சிறு துண்டு தானும் பீய்த்து சட்னியில் தோய்த்து வாயில் வைத்தான். அவன் அதன் ருசியை எப்படியாய் உணர்ந்தான் என இவளுக்கு தெரியாது. ஆனால் இவள் அதை ஒரு பிரளயமாய் அவளுள் உணர்ந்தாள். இவள் சாப்பாட்டை அவன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, பிறகு ஏன் இந்த பொண்ணு இப்படி மாட்டிக்கிட்ட லுக் விடுது என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். இதுக்கு மேலையும் இவனை இதே ரீதியில விட்டா சரியா வராது என தோன்ற, ஏதோ முக்கிய விஷயம்னு சொன்னீங்க. அந்த சவுந்தர பாண்டியன் சன்னும் 12th தான் படிக்கிறான், புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். சின்னதுல இருந்து அப்பாட்ட அஃபீஷியலா மட்டும்தான் பேசி பழக்கம். இனி என்னால முடிஞ்ச வரை மாத்திக்க ட்ரை பண்றேன். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு ஐ ஓப்பனர். குட். நீங்க சிஸ்டர்ஸ் 2 பேரும் இப்படித்தானா? அங்கிள் கிட்ட கேட் அண்ட் ரேட் மாதிரியா பழகிறது? நானே பரவாயில்ல, அவ இன்னும் அதிகமா பயப்படுவா. என்ன தைரியத்தில் சொன்னாள் என்று தெரியவில்லை. ஷாலுவின் திருமணம் பற்றி அந்த குடிகாரன் உளறிவிட்டு போனதினால் வந்த ஞாபகமாய் இருக்கலாம். அவளுக்கு அலையன்ஸ் பார்க்குறப்ப நீங்க செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும். உங்களை மாதிரியே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க? அவன் பார்வையில் ஏறி கொண்டு போன ரசனை இப்பொழுது இவளை இம்சித்தது. குரல் தொண்டையோடு நின்று போனது. எப்படி இப்படி உளற வைத்தாள்? என்ன மாதிரியன்னா எப்படி? எதிரில் நின்றவன் இப்பொழுது இன்னமாய் அருகில் வந்தான். அவள் வாய் அதமாக தந்தி அடித்தது. அது வந்து இப்படி இப்படி. இவன் பதில் வராம விடமாட்டான் போல. கோபப்படாம ரொம்ப நல்லா பேசி பழகிற மாதிரி. இவ்வளவுதான் சர்டிஃபிகேட்டா? ஓகே, இப்போதைக்கு இவ்வளவு போதும். பை த வே, நான் கோபப்பட மாட்டேன்னு உனக்கு யார் சொன்னா? அங்கிள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதால உனக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வச்சிருக்கேன். இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங் புனி உன்னை அங்கிள் கிட்ட பேச சொன்னப்ப கூட பேசாம இப்ப 12 மணிக்கு அப்பா வேணும்னு அழுததுக்கு இதை கொஞ்சல் என்பதா கோபம் என்பதா? அவளையும் மீறி ஏதோ ஜிவ் என்றாலும் மற்றொன்று அவள் விரல் நகபாகத்தை வாய்க்கு எடுத்து சென்றது. இனி நான் ப்ரீகேஜி டீச்சராக ட்ரெயினிங் போக வேண்டியதுதான். சின்ன சிரிப்புடன் அவன் திரும்பி நடக்க விஷயம் புரிந்து சட்டென தன் நகத்தை வாயிலிருந்து எடுத்து கொண்டாள். 2 தோசைகளை சாப்பிட்டு முடித்த பின்னும் இவளுக்கு குழப்பம் தீரவில்லை. அவனை சாப்பிட சொல்வதா வேண்டாமா? நீயே சமைத்து நீயே சாப்பிடு என்பது என்ன வகை விருந்தோம்பல்? இதை அவனிடம் எப்படி சொல்ல? ஆனால் அவன் முன் அமர்ந்து இவள் மட்டுமாக இப்படி சாப்பிடுவதை மட்டும் விருந்தோம்பலில் சேர்த்துவிட முடியுமா? என்ன தீஃப் லுக் ஆயிட்டு? அத நீங்களும் சாப்பிடுங்களேன். அப்பா, இப்பவாவது கேட்டியே. நீ எது செய்து தந்தாலும் சாப்பிடுவேன். இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் செய்யவே மாட்டேன். இவள் உயிருக்குள் அறிவு செய்ய இவனால் மாத்திரம் முடிகிறது. ஆனா இப்ப பார்த்தல, அதை அப்படியே ட்ரை பண்ணு. அவுட்கம் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் செய்துப்பேன். தயங்கி தயங்கி என்றாலும் மறுப்பு சொல்லாமல் தோசை வார்த்தாள். அவன் மேற்பார்வையில் திருப்பி போட கரண்டியை வைத்தால் இருந்த பதற்றத்தில் கை நடுங்கியது. 10வது எக்ஸாமுக்கு கூட இவள் இப்படி மனம் ஒன்றி ஜெபித்திருப்பாளா தெரியவில்லை. கண் மூடி மானசீகமாக மன்றாடினாள். ஏசப்பா, தோசை பிய்யாம வரணும். இனிமே அப்பப்ப மூவி பார்க்கறத விட்டுடுறேன். ஷாலு கூட சண்டை போடுறதையும் தான், மனசுக்குள்ள அப்பாவை திட்டுறதையும் தான்.
பொருத்தனை லிஸ்ட் பெரிதாகிக் கொண்டே போனாலும் கண்ணை திறந்து தோசைக்கு அடியில் கரண்டியை நீட்ட மனம் வரவே இல்லை. அவள் கையோடு கரண்டியை பிடித்து தோசையை திருப்பினான். இவர்களது முதல் கூட்டு முயற்சி சொதப்பவில்லை. எக்ஸலண்ட்! அவன் சத்தம் இவள் காதை உரசிய விதத்தில் புரிந்தது. அவன் அவளுக்கு எத்தனை அருகில் இருக்கிறான் என. முழு உடலும் வெடவெடத்தது இளையவளுக்கு. உணர்ந்தானோ? வெகுவாய் தள்ளி போய் நின்று கொண்டான். தோசையை தட்டிலிட்டு அவன் செய்த சட்னியுடன் அவனிடம் அவள் நீட்டிய நேரத்தில் வீட்டில் காலிங் பெல் சத்தம். உயிர் போயே விட்டது ரேயாவிற்கு. வந்திருப்பது யாரென்று நிச்சயமாக அவளுக்கு தெரியும். ஷாலுவின் முறைப்பை எதிர்பார்த்திருந்த சரித்திரனுக்கு இந்த அவளது கண்ணீர் எதிர்பாராத விஷயம். என்னாச்சு ஷாலு? அவசரமாக இவளிடம் வந்தான். இன்னைக்கு என் பர்த்டே இல்ல. பல்பு வாங்கிட்டனா? அதுக்கா இவ்வளவு ஃபீல் செய்யற? கவலைப்படாத, உன் ஒரிஜினல் பர்த்டேயை இதை விட ஸ்பெஷலா செய்திடுவோம். எதற்காகவாவது அவள் மனநிலை மாறிவிடாதா என்றிருந்தது அவனுக்கு. அழுத வைக்கிறாளே. இல்லை என்பதாக தலையசைத்தவள். என்னோட 6th பர்த்டே அன்னைக்குத்தான் அம்மா இறந்தது. அதனால என் பர்த்டேவை செலிப்ரேட் செய்கிறதே இல்லை. ஏதோ எரர்ல என் டேட் ஆஃப் பர்த்தை இப்படி மாத்தி என்ட்ரி செய்திருக்காங்க ஸ்கூல்ல. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓ, உன் சர்டிஃபிகேட்ஸோட ஃபோட்டோ காப்பி அத்தை வீட்டில் இருந்தது, அதில் தான் பார்த்தேன். சாரி, சந்தோஷப்படுத்த நினச்சி அழ வச்சுட்டேன். இல்லை, அம்மா ஞாபகம் கஷ்டமா இருக்குதுனாலும் இதுவரை எனக்கு என் பிறந்த நாள் கொண்டாடின ஞாபகம் கூட கிடையாது. இப்போ ஐ ட்ரூலி ஃபெல்ட் ஸ்பெஷல். தேங்க்ஸ். மென் வருடலாய் ஒரு பார்வை பார்த்தான். ஹேய், வா வா, சீக்கிரம் கேண்டிலை ஃப்ளோ செய். பிறந்த நாள் கொண்டாட்டம் விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தது. கேக்கை கட் செய்தவள் ஒரு துண்டை எடுத்து சுற்றுமுற்றும் அதை வைத்து பரிமாற ஏதாவது இருக்கிறதா என பார்த்துவிட்டு ஒன்றும் இல்லை என்றவுடன் அத்துண்டை தன் உள்ளங்கையில் வைத்து அவனிடம் நீட்டினாள். கேக்கை எடுத்து அவன் வாயில் கொடுக்க பெண்மை ஒத்துழைக்கவில்லை என்றாலும் அதன் பின் அவனிடம் மனம் திறக்க அவளுக்கு தடை தோன்றவில்லை. அவனிடம் பேசத் தோன்றிய அனைத்தையும் பேசத் தொடங்கினாள். இருவரும் பேசியபடி வந்து காரை அடைந்தனர். எங்க வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷன்னா ஒரு ட்ரெடிஷன் உண்டு. பர்த்டே பேபியோட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் விஷ் அன்னைக்கு கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கப்படும். விஷயம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா இருக்கணும். உனக்கு அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு எஸ்எஸ். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. சொல்லும் போதே மனதில் ஆடிப்போனது அது. அவள் கண்ணை வைத்து கண்டுபிடித்தானோ? சரி, ஏன்ட்ட சொல்ல வேண்டாம்னா விடு. அப்படி அவன் சொன்ன பின் எப்படி சொல்லாமல் இருப்பதாம்? இல்ல, அது சொன்னா சிரிக்க கூடாது. அவன் கண்களில் ரசனை வந்திருந்தது. பார்க்ல குழந்தைகள்லாம் சறுக்கி விளையாடுவாங்களே, அந்த ஸ்லைட், அதுல சறுக்க பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அதுக்கு ஏனோ சான்ஸே கிடைச்சதில்லை. அப்புறம் ரோலர் கோஸ்டர், அதை ட்ரை செய்து பார்க்கணும்னு ஒரு ஆசை. இவ்வளவுதானா? டன் என்றவன் தன் மொபைலில் யாருக்கோ அழைத்தான். எதிர் நபர் கேட்கும் தொடர்பை ஏற்கும் முன் அவசரமாக இவளிடம் கேட்டான். தீம் பார்க் போலாமா? வருவியா? பரவாயில்ல, அவசரமா ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் செய்யணும்னு தீம் பார்க்குக்கு கடத்திட்டு போகாம நேரடியா கேட்டுட்டீங்களே, அதுக்கே கூட வரலாம். அப்போ நிஜமாவே மீட்டிங் இருந்தது ஷாலுமா. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போறத நீ பார்த்ததானே? அவனது கெஞ்சலா எது பிடிக்கிறது என்று தெரியவில்லை. குறை சொன்னாலும் கோபம் கொள்ளாமல் இவளிடம் இவன். அப்பாவின் கோபங்களில் கொடூரமாய் பயந்து நடுங்கி வளர்ந்திருந்தவளுக்கு இவன் பாலைவனத்தில் பனிக்காற்று. தீம் பார்க்கை அடையும் போது அங்கு க்ளோசிங் டைம். ஆனால் இவனது கார் நுழைவு வாயிலில் நின்றதுமே ஓடி வந்தார் ஒருவர். சார், விஜய் சார் சொன்னாங்க சார், கார் பார்க்கிங் அங்க. அதன் பின் அந்த தீம் பார்க்கின் ஊழியர் ஒருவர் இவர்களுடன் வந்து ஒவ்வொரு விளையாட்டு இயந்திரத்தையும் இயக்கி கொடுக்க சரித்திரன் அருகாமையில் ஷாலு இவ்வுலகத்தில் இல்லை. முதல் விளையாட்டான அந்த ரோயிங் போட்டில் உயரம் எழும்பி இறங்க இயல்பாய்த்தான் இருந்தாள் ஷாலு. ஆனால் அரை வட்டம் தாண்டிய அளவு அது உயர எழும்பி தாழ பாயத் தொடங்க அடிவயிற்றில் கிணில்ஸ். பயத்தில் வாய் மற்றும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவள். இன்னும் வேகம் கூட அலறிவிடக் கூடாதென கையை எடுத்து வாயின் மேல் வைத்து கொண்டாள். கண்களிலும் அவைகள் புதைந்து போகும் அளவு இறுக்கம். எதிரில் இருந்தவனோ ஹோய் என கத்தி
அந்த த்ரில் கலந்த கின் உணர்வை கொண்டாடி கொண்டிருந்தான். இவளை சற்று நேரம் கவனித்தவன், ஷாலுமா, கண்ணை மூடிட்டன்னா என்ன த்ரில் என்று கேட்டான். அவன் வார்த்தையில் கண் திறந்தாள். ஆனால் சமாளிக்க அவளால் முடியவில்லை. சத்தம் போடு ஷாலு, ஜாலியா இருக்கும், ஹோய்! அவனை பின்பற்றி பார்த்தாள். ஆ! பின் ஒவ்வொரு ஸ்விங்கிலும் ஆ என்ற அலறல் ஆனந்தமாகவே வந்தது அவளிடமிருந்து. பிறர் முன் சத்தமாய் சிரித்தால் சீறிக்கொண்டு வரும் அப்பாவிடம் வளர்ந்தவளுக்கு இது விடுதலையின் வாசம். சரித்திரனை இன்னுமாய் பிடிக்கிறது. இன்னும் சில ரைடுகள் முடிய கத்தி தொண்டை வலித்திருந்தது அவளுக்கு. போதும் சரண், ரொம்பவும் என்ஜாய் செய்துட்டேன். இன்னும் ஒன்னே ஒண்ணுமா? ரோலர் கோஸ்டர் சொன்னியே, அது இன்னும் போகவே இல்லை. அது மட்டும் முடிஞ்சதும் கிளம்பலாம். முதல் முறையாக தனக்கு சிறகுகள் இருக்கின்றன என அவள் உணர்ந்த தருணம். இவள் விருப்பத்தை இவளுக்கே கெஞ்சி கெஞ்சி நிறைவேற்றி கொடுத்தாள். என்ன ஆச்சு ஷாலுமா, இவ்வளவு யோசிக்கிற? முடியலைனா வேண்டாம். இல்ல போகலாம், கொஞ்சம் கின்னு இருக்கு, ஸ்டில் போகலாம். ஆர் யூ ஷியோர்? ப்ளீஸ் போகலாம் சரண். ரோலர் கோஸ்டர் ரைடு ஆரம்பித்தது. இதுவரை இருந்த எல்லா ரைடுகளிலும் இருவரும் தனித்தனியே பேலன்ஸ் செய்யவன. இப்பொழுதோ அருகருகே. எப்பொழுது அவன் கை பற்றினாள் என்பது இருவருக்கும் தெரியாது. இறங்கும்போது சற்று தடுமாறியவள் விழுந்து விடாதபடி அவன் இழுத்து பிடிக்கும் போதுதான் அவன் கையை பற்றி இருப்பதையே உணர்ந்தாள். மெல்ல கையை விட்டுவிட்டு அவனுடன் இணைந்து நடக்கத் தொடங்கினாள். ஏதோ சரியில்லை. இங்க ரெஸ்ட் ரூம். அருகில் வந்தவனை திரும்பி பார்த்து கேட்க தொடங்கியதுதான் தெரியும். நொடியில் வயிற்றிலிருந்து வெளிநடப்பு செய்தன முந்தி சாப்பிட்ட உணவுப் பொருட்கள். அருகில் இருந்த அவன் மேல் அனைத்தும். ஐயோ சாரி சார். அடுத்த முறையும் அவனே இலக்கு. உடலுக்கு என்ன செய்கிறது என்பதை விடவும் கூட அவனை இப்படி செய்து விட்டேனே என்பதுதான் பெரிய தவிப்பாக இருக்கிறது அவளுக்கு. ஆனால் அவனோ சட்டென அவள் பின்புறமாக வந்து அவள் முன் நெற்றியை தன் கையால் தாங்கியபடி ஓரமாக இருந்த செடி புறமாக அவளை மென்மையாய் திருப்பினான். ஐம் ஆல்ரைட் சரண், ஸ்டொமக் எம்டி ஆகிட்டு, இனி வாமிட் வராது. அதன் பின் தான் அவளை விட்டு விலகினான். அருகில் இருந்த அந்த தீம் பார்க் ஊழியரிடம் உதவி கேட்டு தண்ணீர் பாட்டில் கொண்டு வர செய்து அவளுக்கு கொடுத்தான். மெல்ல இயல்புக்கு திரும்பினாள் ஷாலு. சாரி சரண், வாமிட் ஆகிற முந்தின நிமிஷம் வரை இப்படின்னு எனக்கு தோணல. வெரி சாரி. அவன் உடை இருந்த கோலத்தில் இவளுக்கு அழுகையே வந்துவிடும் போல. எனக்கு ஒண்ணுமில்ல, பட் நீ வேண்டாம்னு சொல்லியும் கடைசி இப்படி செய்ய வச்சுட்ட. சாரி. எல்லார்ட்டையும் தாமரையில தண்ணி மாதிரியே பழகிறியே, ஜஸ்ட் டு மேக் யூ ஃபீல் அட் ஹோம்னு பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சு கடைசியில. இல்லை சரண், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் அட் ஹோம். உங்ககிட்ட நான் ஃபீல் செய்கிற ஃப்ரீடம் எனக்கு உலகத்துல எங்கேயுமே தோணல. வீட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். இயல்பாக சொல்லிவிட்டு அவள் நடக்க. ஏய் சில்வண்டு, நீ சொல்றதோட அர்த்தம் புரியுதா உனக்கு? அடங்காத ஆழ ஆனந்தத்தின் இரும்பு பிடிக்குள் அவன். இங்கிவளை இவனுள் இழுத்து புதைக்க எழுகிறது ஒரு இன்ப சுனாமி. சீக்கிரம் அம்மாட்ட பேசணும். அவசரமாக அவளுடன் சென்று சேர்ந்து கொண்டான். சற்று தள்ளி இவர்களுக்காக காத்திருந்த அந்த ஊழியர், சார், அங்க ஸ்விம்மிங் பிளேஸ் போயிட்டீங்கன்னா அங்கு உள்ள பாத்ரூம் நீட்டா இருக்கும் என வழி சொன்னார். அந்த பாத்ரூமை பார்த்து இவர்கள் இருவரும் சென்றனர். குட்டியா இருந்தாலும் வேகமா நடக்க ஷாலு. ஆமா, ரன்னிங்ல மட்டும்தான் என்னால் ரேயுவை வின் பண்ண முடியும். ஒரு நாள் நம்ம 2 பேருக்கும் காம்படிஷன் வைக்கணும். ஏன் இன்னைக்கே வச்சா என்ன? இப்பதான் நீ வாமிட் செய்திருக்க. தப்பிக்கிறதுக்கு சரியான டெக்னிக். சூப்பர். ஹை, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. தோத்து போற ரேஸ்ல நாங்க இப்படித்தான் ஜகா வாங்கிடுவோம். இருவரும் பேசி சிரித்தபடி நடக்க க்ளோசிங் டைம் என்பதால் இவர்கள் உள்ளே வரும்போதே இயந்திர விளையாட்டுகள் பார்வையாளருக்கு நிப்பாட்டப்பட்டு நீர் விளையாட்டுகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த நீர் விளையாட்டு பகுதியில் இவர்களை தவிர 1-2 தலைகள்தான். சார் கிளம்புங்க சார், க்ளோசிங் டைம் சார். செக்யூரிட்டி உடை அணிந்த ஊழியர்கள் மற்றவர்களை துரிதப்படுத்தி கொண்டிருக்க, இந்த பக்கம் சார், இங்க வாங்க என மரியாதையும் பவ்யமுமாய் ஷாலுவையும் சரித்திரனையும் வழி நடத்தினார் உடன் வந்த அந்த தீம் பார்க் ஊழியர். முதலாளியின் மகன் நேரடியாக தொடர்பு கொண்டு, வரவங்க ரொம்ப முக்கியமானவங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, சீக்கிரம் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று சொன்ன பின்பு அவர் அப்படித்தானே நடந்து கொள்ள முடியும் இவர்களிடம்.
சரித்திரனின் நண்பன் ஒருவனின் தந்தையுடையது அந்த தீம் பார்க். ஆனால் துரத்தப்படுபவர்களுக்கு அவர்கள் கண் முன்னே மற்றவருக்கு இப்படி வரவேற்பு கொடுக்கப்பட்டால் எரிச்சல் வரும் தானே. யாருடா அது, நம்ம மட்டும் துரத்துறாங்க, அவங்களுக்கு மட்டும் ராயல் ட்ரீட்மெண்ட்? சரித்திரன் இப்பொழுது நீச்சல் குளத்தின் அருகில் இருந்த ஷவர் ரூமிற்குள் நுழைந்தான். சற்று தள்ளி நின்றிருந்தாள் ஷாலு. அவசரமாக ஒரு புது டவல் எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டது. ஒரு ஊழியரால் சரித்திரனுக்காக. நைட் ஆனா இங்கெல்லாம் வேற என்னடா நடக்கும்? ஏதாவது பெரிய இடத்து பையன் கால்களை தள்ளிட்டு வந்திருப்பான். கேட்டிருந்த ஷாலுவின் மொத்த உலகமும் நொறுங்கி போனது. கிடுகிடுவென நடுங்கத் தொடங்கியது அவள் சிறு தேகம். 1990ஆம் ஆண்டு. குறு குறு என அந்த துரு கண்களை இவன் மீது வைத்து கொண்டு அப்படி மழலையாய் கெஞ்சி அவள் கேட்க முதல் விஷயத்தை மறுக்க முடியாமல் உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டானே தவிர விஷம் குடியுங்களேன், தீயில் விழுந்து விடுங்களேன் என அவள் கேட்டிருந்தால் கூட மகிழ்ந்து விட்டிருப்பான். இப்பொழுதோ துடித்து கொண்டிருந்தான் வசீகரன். ஆனால் இப்படி ஒரு சூழல் வரும் என அவன் கனவிலும் நினைக்கவில்லை. இதை கையாளவும் அவனுக்கு தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? அழுது புரண்டு இவன் அன்பை சொன்னால் கூட அவள் புரிந்து கொள்வாளா? இத்தனை காலம் அவள் வளர்ந்த சமூகமும் கலாச்சாரமும் விவாகரத்து என்பது ஒரு குடும்ப பெண் நினைத்து பார்க்கவே கூடாத விஷயம் என்பதை இவளுக்கு போதிக்காமலா இருந்திருக்கும்? வருட வருடமாய் வளர்க்கப்பட்ட விதமே அவளை தடுக்காத போது இவனது வெறும் வார்த்தையா அவளை தடுத்துவிடப் போகிறது? இவன் இப்படி யோசனையில் இருக்க அக்கா ஜெயா உள்ளே வந்ததை கவனிக்கவில்லை. என்ன வசி, என்னடா பிரச்சனை? முகமே சரியில்லை. மலர் எதுவும் மனசுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாளாடா? அச்சோ அக்கா, என்னக்கா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? அவ காதுல விழுந்தா பயந்துட போறா. எதனாலும் நம்மளைத்தான் தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாளா? அவ ஒரு குழந்தை மாதிரி இப்பவே மிரண்டு போயிருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுக்கு செட் ஆகிடுவாக்கா. அவ தப்பாவே எதையாவது செய்தா கூட நீ எதையும் கண்டுக்காதக்கா, ப்ளீஸ், கொஞ்ச நாள். ஜெயா சிரிக்க ஆரம்பித்திருந்தாள். நான் என்ன விஷயம்னு தானடா கேட்டேன், அதுக்குள்ள அவளுக்கு லாயர் ஆகிட்ட? சற்றே அசடு வழிந்தான் வசீகரன். ஆனாலும் இவன் அக்காவிற்கு சொன்னதுதான் இவனுக்கும். மையு ஒரு குழந்தை மாதிரிதான், கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாள். இவன்தான் அனுசரித்து போக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் அதற்கு கூட அவகாசம் வேண்டுமே. இந்த அக்கா தம்பி உரையாடல் அப்பொழுதுதான் அருகில் இருந்த அறைக்குள் நுழைந்திருந்த மலர் விழி காதுகளிலும் விழத்தான் செய்தது. வசீகரன் இவளுக்காக வக்காலத்து வாங்குவது ஒரு புறம் மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு ஆணால் கூட விவாகரத்தை எளிதாக தன் சொந்த குடும்பத்திற்கு சொல்ல முடியவில்லையே. இவள் எப்படி அதை சொல்ல போகிறாள் என்று வேதனைதான் பெரிதாக இருந்தது. அன்று மறு வீடு என்பதால் மலர்விழி வீட்டிற்கு செல்ல வேண்டும் தம்பதியர். நேற்று திருமணம், இன்றே போய் விவாகரத்து என பெற்றோரிடம் சொல்லும் நேரம் நெருங்குவதை உணர்ந்து மலர்விழி இதயம் கனம். தன் வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்த மலர்விழிக்கு தலை பின்னி கொண்டிருந்தாள் ஜெயா. மலர்க்கு ஸ்கூல்ல காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டாமா? அதே நேரம் ஜெயாவின் சிறு குழந்தை வந்து தன் தாயிடம் ஒண்டியது. செல்ல குட்டிக்கு என்னம்மா வேணும்? அம்மா அத்தைக்கு தலை பின்னிட்டு வந்து உங்களை தூக்கிப்பனாம். அது வரைக்கும் அப்பா கூடவாவது மாமா கூடையாவது குட்டியார் விளையாடிட்டு இருப்பாராம். அப்பொழுது அங்கு வந்தான் வசீகரன் தாய் மாமன். வாங்க ஹான்சம், மாமாட்ட வாங்க. இதற்குள் குழந்தை மாமனிடம் தஞ்சம் அடைந்திருந்தான். வசி, அவனை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயேன், நான் கொஞ்சம் மலரிட்ட பேசணும். கெஞ்சலாய் ஒரு பார்வை பார்த்தான் வசீகரன். உன் குழந்தைய இங்க யாரும் அழ வைக்க போறதில்ல, நீ முதல்ல இடத்த காலி செய். அவன் பார்வையை பார்த்த மலர் விழிக்கே பரிதாபமாயிருந்தது. இவளுக்காக இவன் யாரிடமெல்லாம் கெஞ்சப் போகிறான்? மேலும் அவன் அக்கா இவளை என்ன செய்துவிட முடியும்? போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்பதாய் அவனிடம் தலையசைத்தாள். விஷயத்தை சொல்லிடாதே என்பதாய் அவன் கண்களால் கெஞ்ச சம்மதமாக இவள் தலையசைத்து வைத்தாள். நானும் இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க அண்ணி. வெளியேறி கொண்டிருந்தவன் சட்டென திரும்பி பார்த்தான். அண்ணியா? அது எப்படியாம்?
ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆ, அவங்கள யாருக்காவது கல்யாணம் ஆகிட்டா மலர்? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிட்டது. காலேஜ் இப்பதான் முடிஞ்சது இல்லையா? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனி வரிசையா இருக்கும். ஏன் அண்ணி? திருமணத்திற்கு முன்னே ஜெயாவை அண்ணி என்று அழைத்து பழகி இருந்த மலர்விழிக்கு இப்பொழுது அதை திடும் என மாற்ற முடியும் என்று தோன்றவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.